உருவானதல்ல. மனிதன் விலங்கை விட மேலாண்மை நிலைப்பாட்டை நிலைநிறுத்தும் கூறுகளான இமேஜினேஷன், கற்பனா சக்தி, எம்பதி, உயிர்மை உணர்தல் இரண்டையுமே ஒரு மனிதன் மெல்ல மெல்ல உள்வாங்கி தானும் செழித்து சமூகமும் தழைக்க முழுமையாக உதவும் அரிய சில சாதனங்கள் ஒன்றாகத்தான் சிறுகதை கருதப்படுகிறது. இந்த உணர்வோடே நாம் நமது அன்றாட வாழ்வில், பள்ளி பாடத்திட்டங்களில், பத்திரிகை துறையில் சிறுகதைகளுக்கு தொடர்ந்து இடம் தந்து இலக்கிய தாய் பெற்ற பிள்ளையை பேணுவோம். வரும் தலைமுறைக்கென பாதுகாக்க போராடுவோம். வணக்கம். ஐஸ்வர்யன் அவர்கள் தன்னுடைய அனுபவத்திலிருந்து இன்று விழுமியங்கள் சிறுகதைகளிலும் இலக்கியத்திலும் வீழ்ச்சியடைந்து வருகின்றன என்றும், பத்திரிகைகள் சிறுகதைகளுக்கு ஆதரவை குறைத்திருக்கின்றன என்றும் 2 குறைபாடுகளை சொன்னார். சிற்றிதழ்கள் தான் இன்று இலக்கியங்களை பேணி பாதுகாக்கின்றன, மேலும் சில அமைப்புகள் சிறுகதைகளை பாதுகாக்கின்றன என்றும் சொன்னார். ஜெயகாந்தன் இலக்கியத்தினுடைய ஒரு சிகரம். அவருடைய சிறுகதைகள் தமிழ் இலக்கியத்தில் மிகப்பெரிய சிகரமாக என்றென்றும் நிகழ்வு. அதை அவர் ரொம்ப அருமையாக சுட்டிக்காட்டினார். டாக்டர் கலைஞர் அவர்களுடைய சிறுகதைகளை சுட்டிக்காட்டினார். அரவாணிகள் பற்றிய சிறுகதைகள் இப்பொழுது புதிதாக வந்திருக்கின்றன என்பதையும் நுட்பமாக சுட்டிக்காட்டினார். ரொம்ப விசாலமான ஒரு பார்வை, சோகமாக முடித்திருக்கிறார். நான் நினைக்கின்றேன், பெரும் பத்திரிகைகள் ஒரு பக்கம் இருக்கின்றன, சிறு பத்திரிகைகள் 1000, 500 வரக்கூடிய பத்திரிகைகள். இந்த 2க்கும் இடையாக இடைநிலை பத்திரிகைகள் என்று ஒரு வகையான பத்திரிகைகள் இப்பொழுது வளர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த இடைநிலை பத்திரிகைகள் இலக்கியத்துக்கு போதிய இடம் கொடுக்கின்றன, சிறுகதைகளுக்கோ கவிதைகளுக்கோ போதிய இடம் கொடுக்கின்றன. ஏன்னா குமுதம் எடுத்துக்கொண்டா, குமுதம் இந்த போட்டியிலிருந்து தன்னை காத்துக்கொள்வதற்காக பீரா நதியை உருவாக்கி இருக்கிறது. இது மாதிரியாகத்தான் எல்லா பத்திரிகைகளும் ஒதுக்கி இருக்கின்றன என்று சொல்ல முடியாது. ஆனால் நடுத்தர பத்திரிகைகளுடைய எழுச்சி இருக்கிறது. கேரளாவில் பத்திரிகைகள் என்பவை நடுத்தர பத்திரிகைகள் தான். இங்கு இருக்கக்கூடிய பெரும் பத்திரிகைகள் மாதிரி பத்திரிகைகள் அதிகம் இல்லை. ஏனென்றால் மக்கள் வெளிப்போடு இருக்கிறார்கள். நான் நினைக்கின்றேன், காலம் வளரும் பொழுது இந்த நடுத்தர பத்திரிகைகள் மேல்நிலைக்கு வரும். வெறும் இந்த பொறுக்கு தீனிகளை அந்த ரயில்ல பயணம் செய்யும் போது அப்படியே புரட்டி பார்த்துட்டு சிறுவதை அந்த அரை பக்கம் காப்பக கதையெல்லாம் படிச்சுட்டு தூரத்துக்கு போடக்கூடிய இந்த பாணி படிப்படியாக எதிர்கொள்ளப்படுகிறது, மாற்றுவதற்கான சூழல் இருக்கிறது. எனவே ரொம்ப சோர்வடைவதற்கான சூழல் இல்லை என்பது என்னுடைய கருத்து. அவருடைய கருத்தை நான் மதிக்கின்றேன். அடுத்து இந்த அருமையாக தன்னுடைய இதை சொன்னார். இந்த சோகம் எல்லாருடைய மனதிலும் புதிய எழுச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றேன். மன்னிக்கவும் ஐயா, நான் பல இடங்களுக்கு, அரங்கங்களுக்கு சென்று வந்தேன். இடையிடையிலே கேட்கும் பொழுது மற்ற ஆய்வரங்க உறுப்பினர்களுக்கு நேரம் கிடைக்காமல் இருக்கிறது. எனவே எல்லோரும் அனைவரும் தங்கள் கருத்துக்களை கூறிய பின்னர் நாங்கள் அனைவரும் கருத்தரங்கமாக நாங்கள் எங்களுடைய கேள்விகளை கேட்டால் நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அதாவது நான் கேள்விக்கே வந்து விடுகிறேன். நிறைய ஒரு நாளைக்கு 4 அமர்வுகளுக்கு நான் எல்லா அரங்கத்திற்கும் போகின்றேன். கோவை மாவட்டத்தின் அனைத்து இலக்கிய கூட்டமைப்பின் செயலாளர் கோவை கிருஷ்ணா. சீரியல்களை பார்த்து சிந்தனையை தொலைக்கின்ற காலகட்டத்திலே படைப்பிலக்கண கோட்பாட்படி இன்றைய சிறுகதையின் போக்கும் நோக்கும் வாசகர்களை ஈர்க்கின்றதா ஐயா உங்களுக்கு? ஏனென்றால் அருமையா இருக்குது உங்கள் கட்டுரை. நான் உங்களைத்தான் கேட்கின்றேன். இன்றைய நிலையில் ஏனென்றால் புதுமை பித்தன் இருந்தார், அழகிரிசாமி அண்ணா அவர்கள் ஒரு சிறுகதையின் போக்கும் சிக்கல்களை தீர்க்கின்ற வகையில், என் உதாரணத்திற்கு சிவசங்கரியின் அவர்களுடைய கதை தியாகுவை பற்றி அந்த கதை, அதுபோல் ஒரு சிக்கல்களை தீர்ப்பதாக இருக்க வேண்டும். செவ்வாழையை போல் இல்லாவிட்டால் இந்த காலகட்டத்திலே சிறுகதை இல்லை. என்னுடைய ஆதங்கம் அதைத்தான் நான் வெளிப்படுத்திக்கிறேன். நான் அப்படித்தான் நினைத்தேன். இந்த கேள்விகளை இந்த 3 பேரும் 4 பேரும் வந்திருக்கிறார்கள். அறிஞர்கள் பல நாடுகளிலிருந்து வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கான வாய்ப்பை கொடுத்து விட்டு கொஞ்சம் நேரம் எடுத்து விவாதத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று கருதினேன். இல்லை என்றால் இந்த விவாதத்திலேயே 1/2 மணி நேரம் போய்விட்டால் அவர்கள் வந்த நோக்கம் சிக்கலாகிவிடும். எனவே தயவு செய்து கொஞ்சம் பொறுத்துக் கொள்ளுங்கள். கேள்விகள் தயாராக இருங்கள். ஒரு படைப்பாளர் பற்றி 2 பேர் கேட்டா போலும், கேள்விகளை கேளுங்கள். விளக்கம் சொன்னால் அது சிக்கலாக ஆகிவிடும். அந்த வகையிலே உங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு மதிப்புக்குரிய
தா மலர்கொடி அவர்கள் சிறுகதைகளில் சமூக மதிப்புகளும் மாற்றங்களும் என்னும் ஒரு மிக அருமையான ஆழமான ஒரு பொருள் குறித்து கட்டுரை சமர்ப்பிக்கிறார்கள். அவர்கள் வரவேற்கிறேன். மதிப்பிற்கும் வணக்கத்திற்கும் உரிய தமிழ் சான்றோர்களுக்கும் அறிஞர் பெருமக்களுக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, சிறுகதைகளில் சமூக மதிப்புகளும் மாற்றங்களும் என்ற தலைப்பில் அமைந்த கட்டுரையை உங்கள் முன் வழங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சமூக அமைப்புகளில் காணப்பெறும் சமூக மதிப்புகளையும் மாற்றங்களையும் தமிழ் எழுத்தாளர்கள் தம் எழுத்தின் மூலம் கை நுணுக்க திறனுடன் பதிவு செய்திருப்பது அல்லது புனைந்திருப்பது சமூக மதிப்பு மாற்றத்தை அறிய பெரிதும் உதவுகிறது. தொடக்ககால எழுத்தாளர்கள் முதல் தற்காலத்தார் வரை இப்பதிவுகளை காண முடிகிறது. இவை வாழ்க்கையை முழுதும் அப்படியே சொல்லிவிடுவனவும் அல்ல, முற்றிலும் மண்ணிலிருந்து விடுபட்டு மேலெழுந்து இயங்கிய பழைய இலக்கிய மரபுகளிலிருந்து விலகி நடப்பியலாக வாழ்வின் உண்மைகளை கால இட பரிமாணத்துடன் காட்ட முயலும் நவீன இலக்கிய ஆக்கங்களில் இம்மதிப்பு மாற்றங்கள் திறந்த காட்சிகளாக வெளிப்படலாயின. பகற்கனவுகள் கலைக்கப்பட்டு கண்ணை திறக்க முன்னும் பின்னும் மண்ணை கிளறும் இவற்றின் தன்மையையும் அறிய முடிகிறது. மதிப்பு மாற்றங்களை நன்கு அறிவுறுத்தும் வடிவமாக தமிழ் சிறுகதைகள் உள்ளன. இக்கட்டுரை மா ராசேந்திரனின் சிறுகதைகளில் காணப்பெறும் சமூக மதிப்புகளையும் மாற்றங்களையும் விளக்கி வரையும் முயற்சியாக அமைக்கப்பட்டுள்ளது. சமூகத்தை அறிவியல் நோக்குடன் ஆராய்வது சமூகவியலாகும். தனி மனிதன் தன்னுடைய தேவைகளுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் சமூகத்தோடு கூடி வாழுகிறான். அரிஸ்டாட்டில் மனிதனை சமூக பிராணி என்பது இதன் பொருட்டே ஆகும். தனி மனிதன் சமூகத்தோடு கொண்டிருக்கக்கூடிய உறவுகளையும் சமூகம் தனி மனிதனுக்கு கற்றுத்தருகிற நெறிகளையும் சமூகவியல் தெளிவாக ஆராய்கிறது. மனிதனின் சமூகமயமாதலின் வழி பல்வேறு நடத்தை முறைகள் உருவாகின்றன. நடத்தை முறைகளை ஒழுங்குபடுத்துவதும் ஒழுங்குபடுத்தி அதுவே இயற்கையானது எனுமாறு வடிவமைப்பதும் சமூக ஆதிக்கம் சார்ந்த கருத்தமைப்புகளின் அல்லது அரண்களினுடைய நோக்கமாகும். இந்நோக்கின் கருத்து கூறுகளே மதிப்புகள். இம்மதிப்புகள் சமூக நிறுவனங்களை வலுவாக ஊன்றி நிலைநிறுத்தும் நங்கூரம் என சமூகவியல் அறிஞர்கள் கூறுவர். இது சமூக கட்டுக்கோப்பை சிதையாமல் பாதுகாப்பதற்கு பயன்படுகிறது. சமூக மதிப்பிற்கு எதிரான கருத்தோ மாற்றமோ சமூகத்தில் எளிதில் உருவாவது இல்லை. வரலாற்றில் மரபான தமிழ் சமூகத்தின் மதிப்புகள் ஆங்கிலேயரினுடைய ஆட்சிக்கு பின் மாறுதலுக்கு உள்ளாக்கப்படுகின்றன. இலக்கியம் போன்ற கருத்து ஊடகங்கள், மக்கள் போராட்ட உத்தி முறைகள், பிரச்சார எழுத்துருக்கள் போல்வன கருவிகளாய் நின்று சமூக மாற்றத்தை உண்டாக்குகின்றன. தமிழ் சமூகத்தில் இன்றளவும் பல சமூக மதிப்புகள் மாறாதிருப்பதும் சில சிதிலமடைவதும் வரலாற்று பதிவுகளாகும். இவ்வரலாற்று பதிவுகள் மா ராசேந்திரனுடைய சிறுகதைகளில் எவ்வகையில் சித்தரிக்கப்பட்டுள்ளன என்ற பாங்கினை எடுத்துக்காட்டி அடையாளப்படுத்துவதை இவ்வாய்வு நோக்கமாக கொண்டுள்ளது. தமிழ் இலக்கிய வரலாற்று போக்கில் மா ராசேந்திரன் சிறந்த சிறுகதைகளை படைத்தளிக்கும் படைப்பாளியாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளார். அந்தி பொழுதில், விடுகிற வேளையில், வளர்ப்பு ஆகிய 3 சிறுகதை தொகுப்புகள் இவருடையவை. அந்தி பொழுதில் என்ற சிறுகதை தொகுப்பு